கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆபிரகாம் லிங்கன் அவர்களிடத்திலே 2 சகோதரர்கள் தங்களுக்குள்ள வழக்கை தீர்க்க வேண்டும், கோர்ட்டிலே வழக்கு தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் 2 பேருமே பெரிய நிலச்சுவாந்தாரர்கள், ஏராளமான இடங்கள், விளைபலன்கள் இருக்கிறது. ஆனாலும் 2 பேருடைய வீட்டுக்கு இடையிலேயும் இருக்கக்கூடிய ஒரு சிறு நிலப்பகுதிக்காக அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் வழக்கு தொடர வேண்டும் என்று வந்திருந்தார்கள். அப்பொழுது ஆபிரகாம் லிங்கன் அவர்களில் ஒருவரை மட்டும் தனியாக அழைத்து அவருடைய காரியங்களை விசாரித்து விட்டு, ஏன் உன்னுடைய சகோதரன் உனக்கு விட்டுக் கொடுக்க மறுக்கிறான் என்று கேட்டார். அவன் என்னிடத்தில் பேசுவதே இல்லை என்று அவர் தெரிவித்தார். அப்பொழுது இவர் சொன்னார், அவர் உன்னிடத்திலே பேசத்தான் விரும்புகிறார், நீங்கள் தான் வேறு பக்கமாய் போகிறீர்கள் என்று நினைக்கிறேன். சரி, நான் அவரோடு பேசி பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரை ஒரு அறையிலே காக்க வைத்துவிட்டு மற்றவரை அழைத்து பேசினார். அவரும் அதே தான் சொன்னார், அவர் என்னிடத்திலே பேசுவதில்லை, அவர்தான் பெரியவர் என்று நினைத்துக் கொள்கிறார். சரி, நீங்களும் போய் அங்கே காத்திருங்கள் என்று அதே அறையிலே அவர்கள் இருவரையும் காக்க வைத்து விட்டு இவர் வேறு வேலைகளை செய்தார். ரொம்ப நேரம் அவர்கள் காத்திருந்து விட்டு சோர்ந்து போனவுடனே ஆபிரகாம் லிங்கன் அவர்களை அழைத்து, உங்கள் வழக்கை இன்னொரு நாள் நான் முழுமையாக விசாரிக்கிறேன் என்று சொன்னார். உடனே அவர்கள் இருவரும், நீங்கள் விசாரிக்க வேண்டாம், நாங்களே ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு வழக்கை தீர்த்து விட்டோம், எனவே வழக்கு தொடர வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்பொழுது இவர் அவர்களை அழைத்து, இதைத்தான் நானும் உங்களிடத்திலே சொன்னேன், வழக்கெல்லாம் தொடர வேண்டாம், அமைதியாக போங்கள் என்று சொன்னேன். இப்பொழுது நீங்களே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிக்கொள்ளும் போது உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளுகிறீர்கள். இன்றைக்கு மக்களிலே அநேகம் பேரு மனம் விட்டு பேசாததினாலே அநேக பிரச்சனைகள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளிடத்திலே, கூட வேலை பார்ப்பவர்களிடத்திலே, பணியாற்றும் மற்ற இடங்களிலே, பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்திலே மனம் விட்டு பேசாமல் ஒருவரை ஒருவர் பற்றி இவர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணங்களோடு கடந்து செல்வதனால பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. எனவே மனம் விட்டு பேசுங்கள் என்று ஆலோசனை சொல்லி அனுப்பிவிட்டார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவனவன் தன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். மத்தேயு 5:9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நாம் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள் என்று சொல்லுகின்றார். நாம் மற்றவர்களை குறித்து எண்ணுகிற எண்ணத்திலே என்ன வித்தியாசம் காணப்படுகிறது? அவர்கள் நம்மை குறித்து என்ன எண்ணுகிறார்கள்? இந்த எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்து சரியாக்கி கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும். மற்றவர்களை நம்மிலும் கனவான்களாக நினைக்க கிடவோம். அப்பொழுது பிரச்சனைகள் தீரும். நாம் கர்த்தருக்கு முன்பாக நேரஸ்தராக திரும்பிக் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.